get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மோட்டிஃப் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் வந்து நெக்கை சுற்றி வந்து போடலாம், நீட்டாக அழகாக இருக்கும். ஸ்லீவ்லேயும் பார்டர் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் உங்களுடைய ப்ளவுஸில் வந்து அங்கங்கே பேச்சஸ் மாதிரி, அதாவது சின்ன சின்னதாக நம்ம புட்டாஸ் எல்லாம் போடுறோம் பார்த்திங்களா, ரேண்டமாக அங்கங்கே, அந்த மாதிரியும் நீங்கள் வந்து இந்த டிசைனை வந்து நீங்கள் போடலாம். அதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லீஃப் ஷேப், ஐ ஷேப்புன்னு கூட சொல்லலாம். ரெண்டு சைடுமே ஷார்ப்பாக இருக்குது. அந்த மாதிரி வந்து இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து இது எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஸ்டிச்சஸ் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். லீஃப் ஸ்டிச் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணலாம். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் இருக்குது பார்த்திங்களா, அதை யூஸ் பண்ணலாம். வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த மாதிரி ஷேப்பில் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் 4 கூட வரைஞ்சிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். இப்போ நம்ம நெக்கை சுற்றியும் போடுறோம் அப்படின்னா நீங்கள் இப்படி 3 வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது நான் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நெக்கை சுற்றி வரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் இது. ஸோ பிகினர்ஸும் ட்ரை பண்ணலாம், எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சின்ன ஒரு ஐடியா. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக வீடியோஸ் போடும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம டுட்டோரியல் போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஸ்டிச்சு, ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு சில்க் த்ரெட் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக இதில் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். வெறும் த்ரெட்டை மட்டும் வச்சு நம்ம வந்து இது ஸ்டிச் பண்ணலாம். இல்லை நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து இன்றைக்கி வெறும் த்ரெட்டு மட்டும், சில்க் த்ரெட்டும் ஜரி த்ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் சாரீக்கு மேட்சிங்காக வந்து என்ன கலர் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ்க்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கோ அந்த கலர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் ஒரு சில பேர் கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டவுட்ஸுக்கு மட்டுமே நான் தனியாக ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் மறுபடியும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் வருது அப்படின்னா கூட நம்ம அதை பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம், அதுக்காக தான். ஸோ நான் வந்து டவுட்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக என்னென்ன டவுட்ஸ், ஏன்னா நம்ம பழைய டவுட்ஸ் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிட்டோம். இப்போ புதுசாக ஏதாச்சும் டவுட்ஸ் இப்போ யாராச்சும் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு அப்படி இல்லைன்னா நாளான்னைக்கு வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் லென்த்தாக நம்ம போடுறப்ப இந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி கீழே வால் மாதிரி இருக்கும், மேலே மட்டும் உங்களுக்கு கரெக்டாக கவர் ஆகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பத்தலையோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த நாட் போட்டுட்டு இந்த சைடும் கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அதையும் வந்து இதே மாதிரியே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து கரெக்ட்
பண்ணி அந்த இடத்துல வந்து ஸ்டிச்சஸ் வந்து அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் அதை சுற்றி ஒரு பீட்ஸோ இல்லை வந்து செயின் ஸ்டிச்சோ கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது ரொம்ப பெருசாக வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது. எட்ஜஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா கூட ஷேப் மாறாமல் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து அதை சுற்றியும் வந்து ஒரு பீட்ஸோ இல்லை வந்து ஸ்டோன் செயினோ இல்லை வந்து வெறும் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸோ போட்டிங்க அப்படின்னா கூட அதை நம்ம அந்த இடத்துல வந்து ஹைட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் மீதி இருக்க 2 சைடு லீஃபுக்குமே சேம் அதே மாதிரியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்கிறதுனால நம்ம எல்லாருமே இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் இதை வந்து சாரியில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாலுக்கு வந்து போடலாம். கொஞ்சம் நம்ம நீட்டாக கிராண்டாக ஏதாச்சும் நம்மளுக்கு ஷால் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்ம இதை வந்து ஷாலில் வந்து புட்டாஸ் மாதிரி அங்கங்கே நம்ம இதை போடலாம், நல்லாயிருக்கும். அண்ட் சாரீலேயும் நீங்கள் வந்து ஒன் சைடு அப்படியே ஃபுல்லாக பார்டர் மாதிரி கொடுத்துட்டே வரலாம். அதுக்கப்புறம் அங்கங்கே சாரியில் போடலாம். அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ப்ளவுஸு ஸ்லீவ் போர்ஷனில் நெக்கோட அவுட்லைனில் இது எல்லாமே நம்ம ஒரு சின்னதாக ஒரு பூ வரைஞ்சோம் அப்படின்னா அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் நீங்கள் வந்து எல்லா இடத்துக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க் பண்ண இமேஜஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும், எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு, அதாவது எனக்கு காமிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய இமெயில் ஐடி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஸ்க்ரோல் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட பிக்சர்ஸ், உங்களோட ஒர்க்கிங் அதை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா அது எனக்கும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அண்டு அடுத்தடுத்து நான் இன்னும் என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்து ஃப்ராக்கு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃப்ராக்கில் வைக்கிறதுக்கான ஃப்ளவர்ஸ் எல்லாமே நான் வந்து நானே தான் பண்ணுவேன், கடையில் வாங்க மாட்டேன். ஸோ யாருக்காச்சும் அதில் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நம்ம அப்படி இல்லைன்னா கூட அந்த ஃப்ளவர்ஸை வந்து நம்ம சாரீலேயோ இல்லை ப்ளவுஸ்லேயோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ளவர் மேக்கிங் மட்டும் ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுருக்கேன். எனக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டாலாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் தெரியாது. எனக்கும் கொஞ்சம் அந்த ஃப்ராக்கில் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் மட்டும் நான் கற்று வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே நான் யூடியூப்பை பார்த்து தான் ஃப்ளவர்ஸ் மேக்கிங்கும் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கிளாத்தில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதையும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸே பார்த்துட்ருக்கோம். யாருக்காச்சும் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம அது மாதிரி கொஞ்சம் டைவர்ட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் கேட்குறேன். யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து ஃப்ளவர் மேக்கிங்கும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஜரி த்ரெட்டில் வந்து டபுள் லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அது வந்து அப்போ தான் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அண்டு அந்த லுக்கு வந்து உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். அந்த ஷார்ப்னஸ், அந்த ஷேப்பு, இது எல்லாமே நம்ம இதில் தான் கொண்டு வர போகிறோம். நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து எப்படி போட்டிருந்தாலும் ஜரி த்ரெட்லேயோ இல்லை பீட்ஸ்லேயோ நீங்கள் அவுட்லைன் கொடுக்கும்போது கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா எப்போவும் வந்து ஒரு ட்ராயிங் வரைஞ்சாலும் சரி, நம்ம ஒரு பெயிண்டிங் பண்ணுறோன்னாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெயிண்டிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் அதோட அவுட்லைன் வந்து நம்ம கொடுப்போம்.
சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு கலரிங் இருக்குது அப்படின்னா கலரிங் முடிச்சுட்டு ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் கொடுப்பாங்க. ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். நம்ம ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே சில்க் த்ரெட் வச்சு ஃபில் பண்ணிட்டோம். அதில் சின்ன சின்னதாக ஏதாச்சும் ஷேப் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சு கொடுத்து கவர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த க்ரீன் கலருக்கும் இந்த கோல்டு கலருக்கும் உங்களுக்கு நல்ல கான்ட்ராஸ்டாக இருக்குது. நல்ல ஒரு எஃபெக்ட் வருது அதுக்கு. ஸோ ஒரு கலர் சூஸ் பண்ணுறதுலேயுமே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்கணும். ஏன்னா கண்ணா பின்னான்னு கலர் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்மளோட டிசைனே ஸ்பாயில் ஆகிடும். இப்போது நெக்கு வந்து உங்களுக்கு இந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நெக்கை சுற்றிலையுமே நீங்கள் இதை வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது வரைஞ்சிட்டு இந்த டிசைனை வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு எலகண்ட் லுக்காகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தள்ளி தள்ளியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி போட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஈவனாக ஷேப் வந்து ஒரு டைமண்ட் ஷேப் வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த குட்டி ஸ்பேஸில் வந்து நம்ம ஏதாச்சும் பீட்ஸோ இல்லை ஸ்டோனோ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அந்த இடம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோலேயே நான் இன்னொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஊசியில் வந்து நூல் சுற்றி வச்சுருக்கேன் ஆரி நீடில். ஏன்னா எனக்கு அது ஃப்ளாட்டாக இருக்கனால ரொட்டேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி சுற்றுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அவங்களுக்காக இந்த சின்ன டிப்பையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது எப்படி நான் சுற்றி வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம ஊசி வாங்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ளாட்டான போர்ஷனில் பிடிச்சி நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒர்க் பண்ண முடியல. ரொட்டேட் பண்ணுறதெல்லாமே நம்மளுக்கு வந்து அதில் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக தான் இருக்குது. ஸோ நம்ம அதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. நான் அந்த க்ரீன் கலர் கிளாத் எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச்சுக்கோ 1 இன்ச்சுக்கோ கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நார்மல் சூயிங் த்ரெட்டு, க்ளூ, சிசர் இருந்தால் போதும். நம்ம இதை வந்து வைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளூ எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாட்டான ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிளாத் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுற வரைக்கும் அது மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கணும் அந்த கிளாத்து. அதுக்காக நம்ம இந்த மாதிரி க்ளூ வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றிக்கணும். குறைஞ்சது நல்லா உங்களுக்கு அந்த இடம் நல்ல பால் மாதிரி, அதாவது உருண்டையாக வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் போதும். அதோட கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு த்ரெட்டு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை வச்சு வைண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இது போதும்னு தோணுது. ஏன்னா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது, ஓகேன்னு தான் தோணுச்சு. பட் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த நார்மல் சூயிங் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு வைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நூல் மேலே நம்ம கிளாத்தை சுற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் ஓவர் ஆகிடும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் மேலே வந்து அந்த ஊசிக்கும் அந்த துணியும் ஒரு 2 துணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நல்லா கொஞ்சம் சுற்றி டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லாக அந்த க்ரீன் கலர் கிளாத்து சுற்றி இருக்கோம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவுமே நீங்கள் வந்து வைண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த க்ரிப் இருக்கும். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும், உருவிட்டு வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நூலை வந்து நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு லாஸ்ட்டாக க்ளூ வந்து எந்த இடத்துல நாட் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த முடிச்சு வந்து உங்களுக்கு அவுந்து வராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த ட்ரிப்பு. இப்போ நம்ம வந்து வைண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான்.
நான் இந்த மாதிரி தான் என்னோடய நீடியில் வந்து எல்லா நீடிலுமே நான் யூஸ் பண்ணுற எல்லா நீடிலுமே இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு அதே மாதிரி வந்து நார்மலாக அது ஃப்ளாட்டாக இருக்க போர்ஷன்லேயே வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியும், எனக்கு வந்து அது ரொட்டேட் பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டமாக இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளாட்டாக இருக்குது, என்னால் ரொட்டேட் பண்ண முடியல, அதுக்கு ஏதாச்சும் டிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறமா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை இந்த மாதிரி வீடியோ போடுங்க, இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ தேவை அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து உங்களுக்கு என்ன வீடியோ தேவையோ அதை தான் நான் வந்து போடுறதுக்கு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் கேளுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறது பார்க்கணும், ஐடியாஸ் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சிலர் வந்து சின்ன சின்னதாக இந்த மோட்டிஃபு இல்லை குட்டியாக சிம்பிளாக ஒரு நெக் லைனு ஒரு நெக் டிசைன் அந்த மாதிரி வேணும்னு நினைப்பீங்க. ஸோ எல்லா டைப்பும் எல்லாருமே பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டைப்பில் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொட்டேட் அந்த கிளாத்தை வந்து சுற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு நீடில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.